அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு பால் காய்ச்சலாம். அதாவது நம்ம பால் காய்ச்சற நேரம் அந்த பௌர்ணமியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. 100% செய்யக்கூடாது. அதாவது கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஒரு பழமையான ஆட்கள்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்தோன்னா சொல்லுவாங்க, பௌர்ணமிக்கு பூரணை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க, பூரண அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க, பௌர்ண அமாவாசை, பௌர்ணமாசியாயாம் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் சொல்லுவாள். அது பூரண அமாவாசை, பௌர்ணமாவாசை, பூரணை, இந்த மாதிரிலாம் கிராமங்களில் வழக்குகள் இருக்குது. இந்த அமாவாசை அன்னைக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முன்னோர்கள் வழிபாடு தான் பண்ணுவோம். அப்போ நம்ம இந்த முன்னோர்கள் வழிபாடு பண்ணுவதற்குரிய நாட்கள் தான் இந்த பூரணமான நாட்கள், அமாவாசையோ பௌர்ணமியோ. ஆனால் அமாவாசை அன்னைக்கு நமக்கு இந்த தகப்பனார் இல்லாதவாளுக்கு தர்ப்பணம் இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு சொல்லப்படலை. இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு இறை வழிபாட்டுக்கும் முன்னோர்கள் வழிபாட்டுக்கும் தான் நமக்கு உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கதே தவிர, அன்றைக்கு ஒரு திருமணம் வைக்கிறதோ இல்லை குடி போகிறதோ இல்லை பால் காய்ச்சறதோ இது கண்டிப்பான முறையில் நாம் செய்யக்கூடாது. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக பால் காய்ச்ச